ஏசஸோட VivoBook 14 Flip எப்படி இருக்கு பார்ப்போமா? இந்த பாக்ஸ்குள்ளே ஒன்றும் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். ஸோ பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப், அதுக்கான யூசர் மேனுவல், அதுக்கான சார்ஜர். இது போக நமக்கு ஏசஸோட பென் 2.0வும் கொடுத்துருந்தாங்க. பட் இது நீங்கள் தனியாக தான் வாங்கணும். இதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போது S14 VivoBook எப்படி இருக்குது? முதல்ல டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதோட பில்டு வந்து மெட்டல் பாடி தான், அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஏசஸ் VivoBook அப்படிங்கிற பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அது லைட்லலாம் காமிக்கும் போது நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அதுபோக ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால கை வச்சா ஃபிங்கர் கேப்சர் ஆகிற இந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஸோ பில் குவாலிட்டியை பொறுத்தவரையிலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது போக இதோட வெயிட் வந்து 1.5 கிலோவுக்கு உள்ளேயே இருக்குது. திக்னஸ்மே 16.9 mm தான் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க, போகிற இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கையிலேயே கொண்டு போயிட முடியும். அந்த அளவுக்கு இதோட டிசைன் நல்லா இருக்கு. இதோட பில் குவாலிட்டிக்கு மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான டிவைஸ்க்கு கொடுக்கக்கூடியதான் 810H அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. இதோட ஹைலைட்டே 360 டிகிரி ஹிஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரொம்ப ஸ்மூத்தாக சிங்கிள் ஃபிங்கர்லே, அதாவது ஒரு விரல்லையே நம்மளால் ஓப்பன் பண்ணிட முடியும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறதுமே ஒரு விரல்லே பண்ணிக்க முடியும். ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்குது. இதை நீங்கள் இப்படி இந்த மாதிரி லேப்டாப் மோட்லையும் நீங்கள் வச்சுக்க முடியும், இல்லை ஃபுல்லாக ஃப்ளாட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை இப்படி நீங்கள் ஃபோல்டு பண்ணி டேப்லெட் மோட்லையும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வச்சு யூஸ் பண்ணணுமோ இதை யூஸ் பண்ணலாம். ஸோ 360 டிகிரி ஹிஞ்ச் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம்தான். அந்த ஹிஞ்சுமே நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இதோட போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தால் HDMI போர்ட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. அது போக 2 Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். 3.5 mm ஜாக் இருக்கு, SD கார்டுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நல்ல விஷயம் தான். அப்படியே உள்ள வந்தால் கீபோர்ட், கீஸ் எல்லாமே இங்கே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு, நல்ல ஸ்பேசியஸாகவும் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் நம்பர் பேட் வந்து இதில் வரல. அது போக இங்கே பேக் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கலர் தான், ஒயிட்ல மட்டும் தான் நீங்கள் ஆன் பண்ணிக்க முடியும். அதை பிரைட்னஸ் வந்து நீங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான டெடிகேட்டட் பட்டனும் இதுல இருக்குது. அதுபோக இங்க கீழே வந்தா நல்ல ஒரு பெரிய ட்ராக் பேட் கொடுத்துருக்காங்க. அதோட யூசேஜுமே பெஸ்டா தான் இருக்கு. இதை தாண்டி டிஸ்பிளேல டச் ஸ்கிரீன். ஸோ நீங்கள் டச்சிலேயே எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். டச் ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளேன்னு பார்த்தா இங்கே 14 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஹோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லாவே எடுத்து தருது. நல்லா ரிச்சாக கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் இதெல்லாமே சூப்பராக இருக்குது. டீட்டெயிலுமே ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால வீடியோஸ் பார்க்கும்போது நல்லா ரிச்சாக கலர்ஃபுல்லாக நம்மளால விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியுது. பட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா டீசெண்டாக தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். நீங்க அதிகமா ஒரு சவுண்டான இடத்துல டிராவல் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரியான இடங்கள்லாம் அந்த அளவுக்கு உங்களால கிளியரா கேட்க முடியாது. அதுல பேஸுமே டீசெண்டா தான் இருக்கு. இங்க OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்கிறதுனால அந்த கலர்ஸ் எல்லாம் அக்யூரேட்டா இருக்கிறதுனால போட்டோ எடிட்டிங்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்குது. நம்ம போட்டோஷாப் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். அந்த கலர்ஸ் அக்யூரேசி ரொம்பவே பெஸ்டா தான் இருக்கு. போட்டோ எடிட்டிங்க்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி அப்படியே மேல போனோம் அப்படின்னா இங்க வெப்கேமும் கொடுத்திருக்காங்க. பொதுவா லேப்டாப்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த வெப்கேமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இருக்காது. பட் மற்ற லேப்டாப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்குது. ஈவன் நீங்க லோ லைட்ல கூட ஓரளவு டீசெண்டா இதை யூஸ் பண்ணிக்க முடியுது. வீடியோ கால், கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் பேசுறதுக்கும் ரொம்பவே பெஸ்டா தான் இருக்குது. மற்றபடி ஜூம் மீட்டிங் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம பேசுறது வந்து இன்னும் கிளியரா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக சில AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பெட்டரா தான் ஒர்க் பண்ணுது. ஸோ நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறத அவங்களால கிளியரா கேட்டுக்க முடியுது. இந்த கேமரால இன்னொரு ஹைலைட் என்னன்னா, உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா பிரைவேசியா நீங்க லாக் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்படி ஸ்லைட் பண்ணா போதும், கேமரா க்ளோஸ் ஆயிடும். என்னதான் டிஸ்பிளேக்கு இவ்வளவு விஷயங்கள் பெஸ்டா கொடுத்திருந்தாலுமே இதோட ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz தாங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூஸ் பண்றதுக்கு இன்னும் பெட்டர் ஸ்மூத்தா இருந்திருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேயே காமிச்ச மாதிரி இந்த பென் வந்து நீங்க தனியா தான் வாங்கிக்கணும். நீங்க அதிகமா டிரா பண்ணுவீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி நீங்க நார்மலா டச்சே பெரும்பாலான இடங்கள்ல யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் கொஞ்சம் ஸ்டைலா டிராவல் பண்ணும்போதெல்லாம் பென் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த பட்டன் மூலமா டெக்ஸ்ட்டை வந்து ஈஸியா செலக்ட் பண்ணிக்க முடியுது. நிறைய இந்த மாதிரி மல்டி பர்பஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்படியே இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா இன்டெல் கோர் தான் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா கோர் 7-256V அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதே இதுல அல்ட்ரா கோர் 5 அப்படிங்கிற ஒரு வெர்ஷனும் இருக்குது. இது வந்து ஒரு 8 கோர் ப்ராசஸர், 3.31 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடியது. இதுல கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தா டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் எதுவுமே கொடுக்கல. இன்டெலோட இன்டகிரேட்டட் ஆர்க் கிராஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. RAM அப்படின்னு பார்த்தா 16GB RAM கொடுத்துருக்காங்க. LPDDR5 டைப் RAM வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. SSD 512GB கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக இது
ஆஃபீஸ் பர்பஸ்க்கு நிறைய ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு அவங்களுக்காக தான் இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரௌசரில் நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணி மல்டிபிள் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ஆப்ல இருந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணி பார்த்தோம். எந்த ஒரு லாகுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம ஆப் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியுது. ஹெவியாக யூஸ் பண்ணும்போது கூட இதில் ஹீட்டிங் இஷ்யூமே இல்லை. பட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா சில கேம்ஸ் எல்லாம் நம்ம ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு டீசெண்டாக தான் இருக்கு. ஸோ கேமிங்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய கேமிங் லேப்டாப் இருக்கு, அதை ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கு செட் ஆகாது. இதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா ஒரு கேஷுவல் கேமிங், மல்டி டாஸ்கிங், நிறைய ஆப் யூஸ் பண்ணுறது, ஃபோட்டோ எடிட் பண்ணுறது, ப்ரீமியர் ப்ரோவில் சின்ன சின்ன வீடியோஸ் எடிட் பண்ணுறது, இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. இதோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா Geekbench-ஓட டெஸ்ட் ரிசல்ட்டில் சிங்கிள் கோரோட ஸ்கோர் வந்து 1313 தான் வந்தது. ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. ஈவன் மல்டி கோரோட ஸ்கோருமே 7028 தான் வந்தது. பட் GPU ஸ்கோர் வந்து கொஞ்சம் பெட்டராக தான் வந்தது. 24,000க்கு மேலே வந்தது. ஈவன் PC Mark 10ஓட ஸ்கோர் 4852 வந்தது. Cinebench-ஓட ஸ்கோர் இதுதான் வந்தது. 3D Mark-ஓட ஸ்கோருமே 2611 வந்தது. ஸோ இதோட டெஸ்ட் ரிசல்ட் வச்சு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். மற்றபடி இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா இன்பில்டாவே Windows 11 வந்து கொடுத்துட்டாங்க. MS ஆஃபீஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் MS ஆஃபீஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சில AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நீங்கள் ஜூம் மீட்டிங் இதெல்லாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வாய்ஸ் கிளியராக கேட்கறதுக்கு AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டியும் நிறைய AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட இதில் ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா பேட்டரி தாங்க. இங்கே 70 வாட் ஹவர் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது போக 28 ஹவர்ஸ் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்கள் மூவிஸ் இதெல்லாமே பார்க்குறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு 10 ஹவர்ஸ்க்கு மேலே பேட்டரி லைஃப் வருது. இல்லை நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 5 to 6 ஹவர்ஸ் இதோட பேட்டரி லைஃப் வருது. ஸோ பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ வசதிகள் இருக்கக்கூடிய இந்த Asus VivoBook 14 Flip வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சேல் பண்ணுறாங்க. இதே இது Intel Core Ultra 5ஓட நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை சூஸ் பண்ணுங்க. மற்றபடி இந்த ப்ரைஸுக்கு ஒருத்தான ஒரு நல்ல பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு. டச்சுமே நல்லா தான் இருக்கு. கேமரா ஓரளவு டீசெண்டாக இருக்கு. நீங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லா தான் இருக்கு. பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து மல்டி டாஸ்கிங்க்கு ஓகே, பட் ஹெவி கேமிங்க்கு செட் ஆகாது. பேட்டரியோட லைஃப்மே ரொம்பவே சூப்பரா இருக்கு. சாஃப்ட்வேர்மே MS ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா இந்த பிரைஸுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட்டாகவும் இருக்கு, ஸ்லீக்காகவும் இருக்குது. ஸோ டிராவலுக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இதை விட ஹைலைட்டா 360 டிகிரி ஹிஞ்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து ப்ராடக்ட்டும் பிடிச்சிருந்தா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.